எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஜூலை 15க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கல்வி வளர்ச்சி நாள் பின்வரும் யாரின் பிறந்த நாளின் போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ காமராஜர். ஸோ காமராஜரோட பிறந்த நாள் தான் ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். ஸோ காமராஜரோட காலம் பார்த்தோம் அப்படின்னா 15/7/1903 இருந்து 2/10/1975. இவரோட புனைப்பெயர்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கர்ம வீரர் அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா செயல் நாயகன். கர்ம வீரர்னா செயல் நாயகன். அதுக்கப்புறம் பெருந்தலைவர், கல்வி தந்தை அதாவது கல்வியின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம், படிக்காத மேதை, கருப்பு காந்தி, மக்கள் தலைவர், கிங் மேக்கர் அப்படின்னா அரசியல் மேதை. அதுக்கப்புறம் இவர் வாங்கின விருதுகள் பார்த்தோம் அப்படின்னா பாரத ரத்னா 1976 வாங்கியிருப்பாங்க. காப்பர் பாயிண்ட் விருது 1972 வாங்கியிருப்பாங்க. ஸோ முக்கியமானது உங்களுக்கான கொஸ்டின் இன்னைக்கு என்னன்னா தேசிய கல்வி நாள். தேசிய கல்வி நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? யாரின் நினைவாக? யாரின் பிறந்த நாளை தேசிய கல்வி நாளாக கொண்டாடுகிறோம்? ஸோ இதுக்கான ஆன்சரை நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இரண்டாவது கொஸ்டின், ஸோ ரீசெண்டா தமிழக அரசு மத்திய அரசுக்கு ஒரு நிபந்தனை வச்சிருப்பாங்க, அதாவது கோரிக்கை ஒண்ணு வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா கலைஞர் அவர்களின் பிறந்த நாளான நூற்றாண்டு விழாவை அங்கீகரித்து ஒரு நாணயம் வெளியிட வேண்டும், அதற்காக தாங்கள் அனுமதி கோர வேண்டும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு கலைஞர் கருணாநிதி பேர் அவர்கள 100 ரூபாய் நாணயம் ஒன்றை வெளியிடுவதற்கு அனுமதி வச்சிருவாங்க. ஸோ கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவில் அவரின் உருவம் பொறித்த டேஸ் நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னா 100 ரூபாய். ஸோ இதற்கு முன்னாடி 2009 அண்ணா அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு 5 ரூபாய் நாணயம் ஒன்று வெளியிடப்பட்டது. நெக்ஸ்ட் மூன்றாவது கொஸ்டின், 2023-24 வரையிலான நிலையான வளர்ச்சி குறியீட்டில் முதல் இடம் பிடித்துள்ள மாநிலம் எது அப்படின்னா கேரளா மற்றும் உத்தரகாண்ட் இடங்களை அந்த முதல் இடங்களை பிடிச்சிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடான நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் கேரளா மற்றும் உத்தரகாண்ட், 2ஆம் இடம் தமிழ்நாடு, 3வது இடம் கோவா. ஸோ யூனியன் பிரதேசங்கள் பட்டியலில் இதுல எந்தெந்த யூனியன் பிரதேசம் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சண்டிகர் இருக்கு, செகண்ட் பிளேஸ்ல ஜம்மு காஷ்மீர், தேர்ட் பிளேஸ்ல புதுச்சேரி இருக்கு. நெக்ஸ்ட் 4வது கொஸ்டின், வறுமை ஒழிப்பு திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்கள் பட்டியலில் முன்னிலை வைக்கும் மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான் இருக்கு. நெக்ஸ்ட் 5வது கொஸ்டின், ஒன்றிய அரசால் அரசியலமைப்பு படுகொலை தினமாக அறிவிக்கப்பட்ட தினம் எது அப்படின்னா ஜூன் 25. ஸோ இது ஏன் இந்த நாளை அறிவிச்சாங்க அப்படின்னா முன்னாள் பாரத பிரதமர் யார் இருப்பாங்க இந்திரா காந்தி அவங்களோட பேர்ல 1975 அவசர நிலை ஒண்ணு அறிவிச்சுப்பாங்க. அந்த நாள் என்னன்னா ஜூன் 25. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அரசியலமைப்பு படுகொலை தினமாக அனுசரிக்கப்படும் என்று ஒன்றிய அரசு அதாவது மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த எமர்ஜென்சி நெருக்கடி நிலை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு என்னன்னா தேசிய அவசர நிலை, அதற்கான சரத்து 352, மாநில அவசர நிலை பிரகடனம் 356, அதற்கான விதி 356, அதுக்கப்புறம் நிதிநிலை அவசர நிலை பிரகடனம் அதற்கான சரத்து 360. ஸோ இது எதுக்காக நம்ம இந்த அவசர நிலைகள் அறிவிக்கிறோம், எந்த டைம்ல இருந்து இந்த அவசர நிலைகள்லாம் அறிவிக்க முடியும் அப்படின்னா, 1 இந்தியாவின் மீது அயல்நாடு போர் தொடுக்கும் போது, 2 இந்தியாவின் மீது அயல்நாடு போர் தொடுக்கும் என்று அச்சம் ஏற்படும் போதும் நாம இந்த தேசிய அவசர நிலை பிரகடனத்தை நாம செய்யலாம். அதுக்கப்புறம் இந்தியாவில் ஆயுதம் தாங்கிய கலவரம் நிகழும் போதும் இந்த தேசிய அவசர நிலைகளை அறிவிக்கலாம். ஸோ நிதிநிலை நெருக்கடினா ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு இப்போ ரீசெண்டா இலங்கையில கூட அதிகமா நிதி நெருக்கடியில் ஏற்பட்டு அங்க அந்த அவசர நிலை அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிதி பற்றாக்குறை அந்த மாதிரி வரும்போது அந்த மாதிரி சமயங்கள்ல நிதிநிலை நெருக்கடி நிலையை அறிவிப்பாங்க. இதே இது மாநில அவசர நிலை பிரகடனம் எதுக்கு அப்படின்னா ஒரு மாநிலத்துல சட்ட ஒழுங்கு சரியில்லை, இல்ல அந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு ஆளுநர் அவர்கள் விரும்பினால், அவர்கள் நினைத்தால் அவங்க ஒன்றிய அரசுக்கு குடியரசுத் தலைவருக்கு ஒரு தபால் வைப்பாங்க. இந்த மாதிரி ஆட்சி சரியில்லை, உடனே குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வரணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புவாங்க. அதை குடியரசுத் தலைவர் அங்கீகரிச்சா அங்க மாநில அவசர நெருக்கடி நிலை அறிவிக்கலாம். நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின், எந்த ஆண்டிற்குள் இந்தியாவின் மக்கள் தொகை 170 கோடியை தாண்டும் என ஐநா அறிவிக்கை தெரிவித்துள்ளது அப்படின்னா 2060 2 மடங்கு அதாவது 170 கோடியை தாண்டும்னா ஐநா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த அறிக்கையின்படி பார்த்தோம் அப்படின்னா சீனாவை போல 2 மடங்கு அதிகமாக இருக்கும் மக்கள் தொகை, சீனாவை விட 2 மடங்கு அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின், மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு விடுமுறை அளித்துள்ள உயர்நீதிமன்றம் சிக்கிம் உயர்நீதிமன்றம்.
ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் இந்த சிக்கிம் மாநிலம் தான் இதை கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு சிக்கிம் உயர்நீதிமன்றம் அதுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவிலே முதல்ல அறிவிச்ச ஒரு உயர்நீதிமன்றம் அப்படின்னா சிக்கிம் உயர்நீதிமன்றம் தான். அது பெருமையா சிக்கிம் உயர்நீதிமன்றம் பெறாங்க. ஸோ மாதவிடாய் கால சுகாதார தினம் மே 28 கொண்டாடப்படுகிறது. மாதவிடாய் விடுமுறை முதலில் ரஷ்யாவில் தான் 1917 அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின். இந்தியாவின் முதல் உலக ஒளிப்பதிவு மற்றும் பொழுதுபோக்கு வேவ்ஸ் உச்சி மாநாடு நடைபெற எது அப்படின்னா கோவா. எங்க நடைபெறுவதுன்னா கோவால தான் நடைபெற போகிறது. ஸோ 2024ஆம் ஆண்டு நவம்பரில் இந்தியாவின் முதல் உலக ஒளிப்பதிவு மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாடு கோவாவில் நடைபெறவிருக்கிறது. ஸோ இந்த வேவ்ஸ் அப்படின்றோட அப்ரிவியேஷன் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சம்மிட். நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின். அபுதாபியில் உள்ள சாலைக்கு ஐக்கிய அரபு அமீரகம் யாரின் பெயரை வழங்கி கௌரவித்துள்ளது அப்படின்னா சார்ஜ் மேத்யூ அவர்களின் பெயரை வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. இந்த சார்ஜ் மேத்யூ அப்படின்றது யாருன்னா ஒரு டாக்டர். ஸோ அபுதாபியில் உள்ள சாலை ஒன்றுக்கு இந்திய வம்சாவளியை சேர்ந்த மருத்துவர் சார்ஜ் மேத்யூ பெயரை ஐக்கிய அரபு அமீரகம் வழங்கி கௌரவித்துள்ளது. ஸோ இதுல என்ன பார்த்தோம்னா லியோ வர்த்தவர் எங்கன்னா அயர்லாந்து நாட்டு பிரதமராக இருப்பாங்க. அவங்க ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் கல்பனா சாவ்லா விண்வெளிக்கு சென்ற முதல் வம்சாவளி பெண். அதுக்கப்புறம் கோபிசந்த் சுற்றுலா பயணிகளாக விண்வெளிக்கு செல்ல உள்ள முதல் இந்தியர். நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின். நேபாளத்தின் புதிய பிரதமர் யார் அப்படின்னா சர்மா ஒலி அவர்கள் தான் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். 11வது கொஸ்டின். 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியானது எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா ஹங்கேரியில நடைபெற உள்ளது. ஸோ 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியானது ஹங்கேரியின் புடா பெஸ்வாவில் நடைபெற உள்ளது. எங்கன்னா புடா பெஸ்வாவில் நடைபெற உள்ளது. ஸோ 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி நம்ம தமிழ்நாடு சென்னையில நடந்திருக்கும். ஸோ அதனோட லட்சணை நமக்கு நல்லாவே தெரியும். தம்பி அந்த வெங்கலச்சிலையான ஒரு தம்பி அப்படின்ற ஒரு செல்ல வச்சிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின். லண்டனில் நடைபெற்ற விம்பிள்டன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் ஆடவர் பிரிவில் யாருன்னா கார்லோஸ் அல்கராஸ் வாங்கியிருப்பாங்க. இதே இது மகளிர் பிரிவில் யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா பார்புரா ஹெச்சிகேவா அவங்க வாங்கியிருப்பாங்க. ஸோ லண்டனில் நடைபெற்ற விம்பிள்டன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் ஆப்ஷன் சி. இது ரிலேட்டட் நியூஸ் பார்த்தோம்னா மொத்தம் 4 போட்டிகள் நடக்கும். இந்த கிராண்ட்ஸ்லாம் போட்டின்றது வருஷத்துக்கு 4 நடக்கும். முதல் கிராண்ட்ஸ்லாம் போட்டி ஆஸ்திரேலியாலையும், 2வது கிராண்ட்ஸ்லாம் போட்டி பிரெஞ்சு, 3வது கிராண்ட்ஸ்லாம் போட்டி லண்டன் விம்பிள்டன், 4வது கிராண்ட்ஸ்லாம் போட்டி யூஎஸ்ல நடக்கும். நெக்ஸ்ட் 14வது கொஸ்டின். உலக இளைஞர் தினம் கொண்டாடப்படும்னா ஜூலை 15. ஸோ நம்ம தேசிய இளைஞர் தினம் யாரோட பேர்ல கொண்டாடுவோம்னா சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தினத்துல தான் கொண்டாடுவோம். ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 12 அன்று தேசிய இளைஞர் தினமாக நம்ம 1984 இருந்து நாம விவேகானந்தரோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு வரோம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளவுதான். உங்களுக்கான கொஸ்டின் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். தேசிய கல்வி நாள் யாரின் நினைவாக கொண்டாடப்படுகிறது, எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது, அதான் நீங்க உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.